அவங்களுக்கு சேலரியே கிடைக்கல, சம்பளமே கொடுக்கல. ஆனா என்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தாங்களோ அப்போ அவங்க எகிப்தியர்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு தங்கம் வெள்ளி புது வஸ்திரங்கள் வேணும்னு கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க? அள்ளி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் கிடைக்காததெல்லாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும், எகிப்தில் இருக்கிற வரைக்கும் கிடைக்கல. ஆனா என்னைக்கு அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தாங்களோ அன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு, மொத்தமா கிடைச்சிச்சு. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம இழந்ததெல்லாம் ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் நம்ம அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை எல்லாம் வச்சும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இது எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான ஒன்று நம்முடைய எண்ணம். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? எண்ணம் மாறணும். நம்முடைய எண்ணம் மாறணும். நம்முடைய எண்ணம் மாறினா எல்லாம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எண்ணம் மாறணும். நம்முடைய எண்ணம் மாறிட்டாலே போதும், எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. நமக்கு அழைக்கப்பட்ட நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. ஸோ இந்த பரலோகத்துக்கு இந்த உலகம் என்ன செஞ்சுதான் ஆகணும்? சொல்லுங்க, நேற்று கேட்டீங்களா? பரலோகத்தில் இருக்கிறவர்கள் தலையிடும் பொழுது உலகத்தில் இருக்கிறவர்கள் அதுக்கு படிஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம அந்த உலகத்துக்குரியவர்களா பரலோகத்துக்குரியவர்களா? சத்தமா? பரலோகத்துக்குரியவர்கள். இப்போ இந்த உலகத்து காரியங்களை பார்த்து நம்ம பயப்படாது. நம்ம தைரியமா கட்டளையிடும் பொழுது அவைகள் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. அதுதான் நேற்று மோசேயோட வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிச்சோம், கேட்டோம். இல்லையா? இன்னைக்கும் நம்ம ஒரு கதை கூட நம்ம தியானிக்க போறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிகாரத்தை பெற்ற நாம், அதிசயத்தை பெற்ற நாம், தேவனிடத்தில் இருக்கிற நன்மையை பெற்ற நாம் எங்கே இழந்து போகிறோம்? அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் வார்த்தை சொன்னேன், நம்முடைய எண்ணம் மாறினா நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். நம்முடைய எண்ணம் மாறினா நம்முடைய பிரச்சனைகள் மாறும். நம்முடைய எண்ணம் மாறினா நம்முடைய காரியம் எல்லாமே மாறும். அல்லேலூயா. நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்குரியவர்கள் போல நம்ம என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது. அதுக்கு நேற்றைய தினத்துல ஒரு உதாரணம் சொன்னேன். உலகத்துக்குரிய போல் நம்ம சிந்திக்க கூடாது. நம்ம அதிகாரத்துக்கு ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். வியாதியின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நோய் மேல் அதிகாரம் இருக்கிறது. அடுத்து ஸ்தோத்திரம், இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்கு, பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கிறது. எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. நேற்று போய் ஜோமங்களா அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க ஜோம் பண்ணி பாருங்க, நிச்சயமாகவே இந்த வாரத்துல நீங்க அற்புதம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல தான் அவனுக்கு கிடைச்சது. நமக்கு தெரியும், அவன் ஒரே பர்வதத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அது இந்த சீனாய் மலைக்கு பின்புறத்தில் தான் இருக்கிறது. ஸோ இந்த சீனாய் மலையில் நடக்கிற ஒரு சம்பவம், ஆண்டவர் சொல்றார் மோசையை பார்த்து, நீ மலைக்கு ஏறி வா அப்படிங்கிறாரு. இவன் மலைக்கு ஏறின பொழுது ஒரு மேகம் மலை என்ன செஞ்சுதான் மூடி வைத்து கொண்டது. இவன் ஏறின பொழுது அந்த மேகம் மலையை மூடிட்டு அந்த மலையில 6 நாட்கள் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த மலையில இருக்கிறான்.
6 நாட்கள் அந்த மேகம் இந்த மலையை மூடி வைத்திருக்கிறது. 7வது நாள் தான் அந்த மேகத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் இந்த மோசே கிட்ட பேசுகிறார். கவனிங்கள், நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வரும் பொழுது, நம்ம வீட்டிலையோ அல்லது சபையிலையோ ஆராதனையிலையோ நாம் ஜெபிக்க நம்ம வந்து முழங்கால் படியிடும் பொழுதோ அல்லது அமரும் பொழுதோ ஆவியானவர் நம்மளை சூழ்ந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தனியாய் அல்ல, ஆமென், நமக்கு உதவி செய்யும்படியாக ஆவியானவர் முதலாவது நம்மளை அவர் மூடிக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளை மூடிக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆமென், உலகத்தின் காரியங்கள் நம்மளை தொடாதபடிக்கு, ஆமென், உலகத்தின் பிரச்சனைகள் நம்மளை தொடாதபடிக்கு, ஆமென், ஆவியானவர் முதலாவது நம்மளை மூடிக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். மலையை குறித்து நமக்கு தெரியும். சீனாய் மலை வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலை. இந்த மலை பயங்கர வெயில் காலத்தில் பயங்கர சூடு இருக்கும். ஆனா மோசே ஏறின பொழுது ஆவியானவர் என்ன செய்யறார் அப்படின்னா மகிமையினால் அந்த மலையை மூடுகிறார். முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைவதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் ஜெபிக்கும் பொழுது அல்லது ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லது ஜெபிப்பதற்காக வரும் பொழுது ஆவியானவர் என்னை சூழ்ந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் 1 மணி நேரம் ஜெபித்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்தாரு, அப்படி அல்ல. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளை சூழ்ந்து கொள்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு தேவன் நம்முடைய மத்தியில இறங்கி வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலே இருந்து மோசேயை கூப்பிட்டார். அப்ப 6 நாளும் அந்த மேகம் எங்கதான் இருந்துச்சு? எங்கதான் இருந்துச்சு சொல்லுங்க, எங்க இருந்துச்சு? மலையில இருந்துச்சா இல்லையா? மலையே மூடி இருந்துச்சு. அந்த மலையில தான் யார் இருக்கிறா? மோசே இருக்கிறான். மோசையை தான் மூடி வச்சிருக்கிறது. ஆமென். அதுக்கு முன்னாடி அந்த மலைக்கு அந்த மேகம் வரல. ஆனா எப்போ அவன் மலையில ஏறினானோ, எப்போ அந்த மலையில ஏறுவதற்காக கால் வைத்தானோ, அப்பொழுதே அந்த மேகம் அந்த மலையை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா மூடி வைத்து கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மேகம் மாத்திரம் அல்ல, அந்த மேகத்துக்குள்ள ஆண்டவரும் வந்துட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிங்கள், ஆமென், நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது, ஆமென், நம்மளை சுற்றிலும் ஒரு மகிமை, ஒரு பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கணும்னு நினைக்கும் பொழுதே ஒரு மகிமை, ஒரு மேகம், ஒரு பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளுகிறது. சோதர கவனிங்கள், மோசே இப்பொழுது மலையின் மேலே ஏற ஆரம்பிக்கிறான். மலை கரடு முரடாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த மேகம் அவனை மூடிக்கொண்டதுனால இப்போ மோசே அந்த கரடு முரடான பாதைகள்ல அவன் கடந்து அந்த மலையின் மேல் ஏற தொடங்குகிறான். கவனிங்கள், நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிறைய நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் மாறும், வீணான எண்ணங்கள் வரும். அப்பொழுதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலைகள், நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அல்லேலூயா. அது வரைக்கும் வராது. எப்ப நம்ம ஜெபம்னு சொல்லி கண்ணை மூடுறோமோ அப்போதான் கண்ணுக்கு முன்னாடி ஐயோ நம்ம அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டோமே, அங்க போகணுமே, அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, அடுப்பா அப்படிங்கிற நிறைய தாட்ஸ் வரும். ஆனால் கவனிங்கள், இதை எல்லாம் கடந்து போவதற்கு நமக்கு யார் உதவி செய்கிறா அப்படின்னா ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்கணும் நினைச்ச உடனே அல்லது நான் ஜெபிப்பதற்காக நான் பிரயாசப்படும் பொழுது, ஜெபிப்பதற்காக நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லது ஜெபிப்பதற்காக தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவனும் எனக்காக வந்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அமேஸ்வரன் தேவனை எனக்காக வந்து நிற்கிறார். என் ஜெபத்தை கேட்கும்படி, அவர் என் கூட பேசும்படி அவர் வந்து நிற்கிறார். மோசே 6 நாட்கள் இந்த மலையில தான் இருக்கிறான். இந்த 6 நாட்கள் அந்த மலை அவனை அந்த மேகம் அவனை மூடிதான் வைத்திருக்கிறது. 7வது நாள் இந்த மேகத்தின் நடுவில் இருந்து ஆண்டவர் மோசேயை கூப்பிடுகிறார். கவனியுங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும் இந்த மோசே அந்த மலையில வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு தெரியாது என்ன சுற்றிலும் ஒரு மேகம் இருக்கிறது, என்ன சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார், என்ன சுற்றிலும் ஆவியானவர் இருக்கிறார், அவர் மகிமையினால் என்ன மூடி வைத்திருக்கிறார் என்பது மோசேக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம போய் ஜெபிக்கும் போது நினைப்போம்,
எனக்கு ஜெபம் ஓடல, என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு ஜெபிப்பதற்கு வார்த்தை வரல, என்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா நமக்கு தெரியாது, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்மளை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மளை மூடி வைத்திருக்கிறது. ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். தேவன் நம்மளோடு பேச வந்து நிற்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர் என் ஜெபத்தை கேட்பதற்கு, என் கூட பேசுவதற்கு அவர் உடனே வந்து விடுகிறார். அல்லேலூயா. 6 நாள் முடிந்து 7வது நாள் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மோசேயை கூப்பிடுறார். மோசே அப்படிங்கிறாரு. அப்படின்னா கவனிங்க, இந்த 6 நாட்களும் மோசே ஒருவேளை ஆண்டவர் என்ன வர சொல்லிட்டு அவர் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு மோசே இறங்கி போகல. மோசே என்ன செய்யல? இறங்கி போகல. மலை குறித்து நமக்கு தெரியும், கரடு முரடாதான் இருக்கும், பாறைகள் இருக்கும், முள் இருக்கும், புதர்கள் இருக்கும். அவன் ஏறும்பொழுது நிறைய கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தான் ஏறி இருப்பான். ஏன்னா அவனுக்கு வயசு அப்போ எவ்வளோ 80க்கு மேலே இருந்துருச்சு. இந்த 80வது வயதான இந்த நிலைமையில கூட பிரயாசப்பட்டு தான் அவன் ஏறி இருக்கான். அவனுக்கு துணைக்கு யாருமே இல்லை, அவன் தனிமையா தான் ஏறி இருக்கான். ஆண்டவர் சொல்றார், நீ தனியா தான் வரணும்ட்டாரு. அவன் தனியா அந்த மலையில அவ்வளவு பிரயாசப்பட்டு ஏறி அந்த மலையில போய் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான். 6 நாட்கள் ஆண்டவர் பேசல, 7வது நாட்கள் ஆண்டவர் பேசுறாரு. அப்பந்தான் மோசேக்கு புரிந்தது, ஆண்டவர் இத்தனை நாட்கள் என் பக்கத்துல தான் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கவனிப்பார். நம்முடைய ஜெப நேரத்துல கவனிப்பார். மேகம் மூடின உடனே ஆண்டவர் அந்த இடத்துல மேகத்துக்குள்ள இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். மோசேயை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 6 நாட்களும் மோசே மலையில என்ன செய்கிறார், அவருடைய மனசு எப்படி இருக்கிறது கவனிங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் இருந்து கவனிப்பார். என் பிள்ளையோட மனசு எப்படி இருக்கிறது, என் பிள்ளை எப்படி ஆராதிக்கிறார், என் பிள்ளை எப்படி துதிக்கிறார், என் பிள்ளை எப்படி என்ன மகிமைப்படுத்துகிறார், அவருடைய விசுவாச வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, அவள் அமைதியா இருக்கிறாள், என்னை துதிக்கிறாள், அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது. இவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் கூட அவள் ஜெபிக்கிறதை விடலையே, இவ்வளவு பாடுகளின் மத்தியிலையும் கூட அவன் ஆராதிக்கிறதை விடலையே, இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் கூட என்ன துதிக்கிறதை விடலையே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த மேகத்துக்குள்ள இருந்து தன் பிள்ளைகளை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு தெரியாது ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை பார்க்கிறாரா இல்லையா. நாம் ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒட்டஞ்சி ஜெபிக்கிறத அவர் பார்க்கிறார், ஒட்டஞ்சி ஆராதிக்கிறத பார்க்கிறார், உங்க மனசுல இருக்கிற வேதனையை பார்க்கிறார், இந்த வேதனையின் மத்தியில நீங்க பிரைஸ் பண்றத பார்க்கிறார், இந்த காயங்களின் மத்தியிலையும் நீங்க ஆண்டவருக்காக ஜெபிக்கிறதையும் வைராக்கியமா நிக்கிறதையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கொண்டு போய் அவங்கள தொழுமரத்துல கெட்டி வச்சிருக்கிறாங்க. பவுல் சிலாவோட வஸ்திரங்கள் எல்லாம் கலட்டி சரீரம் முழுவதும் காயம், சரீரத்துல எல்லாம் ரத்தம் தழும்புகள் இருக்கிறது. நைட்ல மிட் நைட்ல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. சோதரம் தேவன் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வருகிற இடங்கள் அசைய ஆரம்பிக்கும். அதே போலதான் அவ்வளவு வேதனையின் மத்தியில ஜெபித்துக் கொண்டிருந்த பவுலையும் சீலாவையும் ஆண்டவர் பார்த்தார். அவர் பார்த்து சும்மா இருக்கவில்லை, அவர்கள் இருக்கிற இடத்துக்கு இறங்கி வந்தார். அவர் வந்த பொழுது அஸ்திபாரங்கள் ஆரம்பித்தது, அவர் வந்த பொழுது கதவுகள் திறக்க ஆரம்பித்தது, அவர் வந்த பொழுது கட்டுகள் கலர ஆரம்பித்தது. வேதனையோடும் பாடுகளோடும் துக்கத்தோடையும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருக்கும்போது அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. மோசே தன்னுடைய 80வது வயதில் அந்த மலையின் மேல் ஏறி அவ்வளவு பிரயாசத்தின் மத்தியிலேயோ அந்த மலையில் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் கூடவே இருந்து பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் மோசே காத்து கொண்டிருக்கிறார், ஒரு பக்கம் மோசையின் பக்கத்தில் ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்றாய் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கை மாறணும்
என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்தின் அனுபவம் வர வேண்டும் என்று சொன்னால் காத்திருப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருப்பு ரொம்ப முக்கியம். ஆமென். ஜெபம் ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு ஆமென் அற்புதம் செய்யல, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு மாற்றத்தை கொடுக்கல நம்ம நினைக்கிறோம். கவனிங்கள், நம்முடைய ஆண்டவர் ஆமென் சோதரர் அவர் கேட்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நடக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிற ஆண்டவர் நம்முடைய பக்கத்துல இருக்கிறார். அப்படின்னா அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் கல்லும் அல்ல மண்ணும் அல்ல. ஆமென் சோதரர் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் அற்புதம் செய்வதற்கு ஏற்ற வேலையை ஏற்ற நேரத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் நினைக்கிறோம், நான் ஜெபித்த எனக்கு பதில் வரல, நான் ஜெபித்த எனக்கு அற்புதம் நடக்கல, நான் ஜெபித்த எனக்கு மாற்றம் வரல என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறதை நிறுத்துகிறோம். ஆமென் சோதரர் கவனிங்கள், நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர் அவர் காதை பொத்திக் கொண்டு இருக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் கேட்கிற ஆண்டவர், அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், அவர் நம்மளோடு கூடவே இருக்கிற ஆண்டவர், நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிற ஆண்டவர், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிகிற ஆண்டவர், நாவில் சொல் பிறப்பதற்கு முன்னே நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி ஒரு பதிலையும் பார்க்கல, நான் ஜெபம் பண்ணி ஒரு ஆன்சரையும் கேட்கல. ஆமென். ஆண்டவர் கூடவே தான் இருக்கிறாரு, அவர் தூரத்திலேயா இருக்கிறார், அவர் நம்ம கூடவே இருக்கிறவர் எப்படி கேட்காமல் இருப்பா? கூடவே இருக்கிறவர் எப்படி நம்முடைய சத்தத்தை கேட்காமல் இருப்பா? கூடவே இருக்கிறவர் நம்முடைய வேதனை எப்படி பார்க்காமல் இருப்பா? கூடவே இருக்கிறவர் நம்முடைய பாடுகளை எப்படி கவனிக்காமல் இருப்பா? அவர் நம்ம கூடவே இருக்கிறவர் நிச்சயம் நமக்கு பதில் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. கூட இருக்கிறவர் மௌனமாவா இருப்பாரு? கூட இருக்கிறவர் கண்ணை மூடிட்டா இருப்பாரு? கூட இருக்கிறவர் காதை பொத்திட்டா இருப்பாரு? கிடையாது. ஆமென். அவர் நாம் எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம கூட தான் இருந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை கவனித்து கொண்டு இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். கவனிங்கள், ஒரே ஒரு சீக்கிரட்டை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க போறேன். ஆமென். ஆமென். மோசே அந்த மலையில வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆமென். மலை அந்த மேகம் மூடிட்டு, இப்போ ஆமென் மோசேக்கு முன்னாடி ஒரு மேகம் வந்து நின்னு, ஆமென் ஸ்தோத்திரம், இப்போ அந்த மேகத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, மோசே அப்படிங்கிற ஒரு சத்தம் வருது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, அவன் மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மேகம் மலையை என்ன செஞ்சது? மூடிற்று. இப்ப மலையை மூடிட்டு, இப்போ இந்த மேகத்துல இருந்து ஒரு மேகம் ஒரு பகுதி இப்ப என்ன செய்யுது அப்படின்னா மோசேக்கு முன்னாடி வந்து நிக்குது. அல்லேலூயா. இப்ப மோசேக்கு முன்னாடி இந்த மேக ஒரு பகுதி வந்து நின்ன உடனே மோசே பார்க்கிறான், அந்த அவனுக்கு முன்னாடி நிக்கிற அந்த மேகத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. ஆமென். மோசே அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் மோசேயை கூப்பிடுகிறார். இப்ப மோசே என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மேகத்துக்குள்ள அவன் போகிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் மோசேயோட பக்கத்துல இருந்த ஆண்டவர் இப்போ மோசேயும் ஆண்டவரும் ஒன்றோடு ஒன்றாய் இணைய ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிக்கிறார்கள். இதுவரைக்கும் மோசே ஜெபிக்கும் பொழுது, ஆமென், மோசே காத்திருக்கும் பொழுது அவனை சுற்றிலும் ஆண்டவர் இருந்தா, அந்த மேகம் இருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். அவனை சுற்றிலும் தூரத்திலிருந்து கவனித்தார். இப்போ மோசேயும் ஆண்டவரோ ஆமென் ஸ்தோத்திரம் மிக நெருக்கமாக ஆரம்பிக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் மோசேட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். மோசே அழைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். இப்போ மோசேயும் ஆண்டவரும் ரொம்ப நெருக்கமாய் இருந்து, ஆமென், அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ஆமென், முகமுகமாய் அவன் ஆண்டவரோடு கூட பேசினானா. எப்படி பேசினானா? முகமுகமாய் பேசினானா. வேற யாரை குறித்துமே சொல்லல. கவனிங்க. அமேஸ்வரம் மோசே மலையில ஏறின பொழுது அமேஸ்வரம் அவனை சுற்றிலும் மேகம் இருந்தது. ஆண்டவர் அந்த மேகத்துக்குள்ள இருந்தார். இப்போ ஆண்டவர் மோசே கிட்ட முகமுகமாய் பேசுவதற்காக அவன் முன்னாடி வந்து கூப்பிடுகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது பாருங்க, கடைசி வசனம் சொல்லுது, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து.
அப்படின்னா ஆண்டவரும் மோசையும் முகமுகமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். முகமுகமாய் பேச ஆரம்பித்த உடனே ஆண்டவர் முதல் காரியம் சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களே, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் காணிக்கை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அங்க பேசுகிறார். அடுத்து அவனுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். அடுத்து ஆமென், ஸ்தோத்திரம், கற்பனைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது தேவன் நமக்கு காரியங்களை கொடுக்கிறார். நம்மளை வெறுமையாய் என்ன செய்ய மாட்டாரு, அனுப்ப மாட்டாரு. கவனிங்கள், நம்மளை அனுப்பும்போது எப்படி அனுப்புவார் அப்படின்னா வார்த்தையை கொடுத்து அனுப்புவார். இந்த வார்த்தை என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள்ல அந்த வார்த்தையை கொண்டு போய் நாம் பேசும் பொழுது நம்முடைய காரியங்கள்ல அந்த வார்த்தை செயலாய் மாறிடும். ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாருல, ஆண்டவர் வந்து பூமியை பார்த்து சொல்றார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. இப்ப தேவ சமூகத்துல இருக்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசுறாரு. இப்ப இந்த வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளே வைக்க கூடாது. இந்த வார்த்தையை கொண்டு போய் நாம் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும், சொல்லணும், அந்த வார்த்தையை பார்த்து சொல்லணும். இப்ப மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், யாத்திராகமம் 14 வாசிக்கிறோம், நீ என்ன செய்ய, உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு போய் செங்கடலை 2 பிளந்து விடுங்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டு மோசே அமைதியாவா இருந்தான்? அவன் என்ன செஞ்சான், நேர செங்கடலுக்கு போறான். செங்கடலுக்கு முன்பதாக நின்று கோலை நீட்டி செங்கடல் 2 பிளக்கட்டும் என்று சொன்ன உடனே அந்த செங்கடல் 2 பிளந்தது. ஆமென். தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்கிற வார்த்தைகள், ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்னா பேசணும். ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இங்கேயே மறந்துடுவோம், அப்படி இல்லைன்னா இருதயத்திலே வச்சு பூட்டிடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் நல்லா பேசினார். அந்த வார்த்தை உள்ளதா இருக்கும், வெளியில என்ன செய்யல, வரல. வெளியில வந்தா தானே மாற்றம் வரும், வெளியில வந்தா தானே ஆமென் அற்புதம் நடக்கும், வெளியில வந்தா தானே ஆமென் ஆண்டோடைய கிரியைகள் நடக்கும். ஆமென். கவனிங்க, ஆமென், நிறைய நேரத்தில் நம்ம பெற்றுக்கொண்டு வருகிற வார்த்தையை பிசாசானவன் இழக்க வைக்கிறான். அவருடைய தந்திரம். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். இங்க நமக்கு தெரியும், மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறது. ஆமென். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா ஆரோன் கிட்ட போய் சொல்றாங்க, மோசேக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஆமென் தெய்வங்களை எங்களுக்கு நீ உண்டு பண்ணி கொடு அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஆரோன் என்ன செய்கிறான் அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுடைய எல்லார்கிட்டையும் கோல்டை வாங்கி அவன் ஒரு தங்கத்துல ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அவன் சொல்றான், இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த கடவுள்னு சொன்ன உடனே அங்க ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தை ஆமென் ஸ்தோத்திரம் வேற யாருக்கும் கொடுக்க கூடாது என்று சொல்லி. ஆமென். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க 10 கட்டளைகள்ல சொல்றாரு, ஆமென், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையாய் நீ உனக்கு என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு ஆண்டு சொல்லிட்டாரு. இங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி சொல்லிட்டாங்க, இதுதான் கர்த்தர்ன்ட்டாங்க, இதுதான் கர்த்தர்ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆண்டவர் உடனே அவர் பேச ஆரம்பிக்கிற மோசேட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவரைக்கும் என் ஜனம் சொன்ன ஒரு தேவன் இப்ப சொல்லிட்டாரு வான் ஜனன்ட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இது வரைக்கும் சொன்னாரு, இது ஏன் பிள்ளை, இது ஏன் ஜனம், ஆமென், ஸ்தோத்திரம், இது ஏன் சந்த இது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் போய் சொல்லிட்டார், இது வான் சந்ததிப்பா, வான் பிள்ளை பண்ணிட்டார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா ஆண்டோடைய நாமத்தை அந்த இடத்துல அவங்க விக்கிரகத்தோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க, நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம மேல கோபம் வரும். எப்படி வரும்னா, மனுஷனுடைய வார்த்தையை நம்ம கேட்போம்,
மனுஷர் சொல்றதை கேட்போம், ஆமென், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை கேட்போம். ஆனா ஆண்டவர் சொல்றத நம்மவே மாட்டோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை காட்டிலும் மனுஷங்க சொல்ற வார்த்தையை நம்ம முக்கியப்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை காட்டிலும் மனுஷர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி ஆரம்பித்து விடுவோம். ஸோ அதனால நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சைலண்ட் ஆயிடுறாரு. நம்முடைய வாழ்க்கையில சைலண்ட் ஆயிடுறாரு, அமைதியாயிடுறாரு. இப்போ ஆண்டவர் மோசையிட சொல்ல நீ இறங்கி போன்னு சொல்லிட்டாரு. கவனிங்க, இந்த மோசே இந்த சீனாய் மலையில் அவன் காத்திருந்த நாட்கள், இரவும் பகலும் 40 நாட்கள் காத்திருந்தான். இந்த 40 நாட்களும் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, மோசைக்கு தன் கையினாலே ஸ்தோத்திரம் அவர் கற்பலகைகளை என்ன செஞ்சார் அப்படின்னா எழுதி கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். இங்கே வாசிக்கும் பொழுது ஆமென் 15வது வசனத்தை பாருங்க. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டு எழுத்துமாய் இருந்துதான். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இவன் மலையில ஜெபிக்கும் பொழுது தேவன் இவனுக்காக சில கற்பலகைகளை ரெடி பண்ணி அதுல தன் கையாலேயே சில காரியத்தை எழுதி இவனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த பலகையை இவன் வாங்கிட்டு கீழே வர்றான். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் சிலதை நமக்காக கொடுப்பார். அமேஸ்வரன் நாம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது சில நேரத்துல வசனத்தை கொடுப்பார், சில நேரத்துல வார்த்தையை கொடுப்பார், சில நேரத்துல தரிசனத்தை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஆமேஸ்வர். ஆனா இறங்கி வரும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மோசே கீழே இறங்கி வர்றான். அவன் இறங்கி வந்து அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்த பொழுது அங்கே பாளையத்திலே அவன் சமீபித்து வரும் பொழுது அங்கே இருக்கிற கன்றுக்குட்டியையும் அவர்களுடைய நடனத்தையும் கண்ட பொழுது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகையை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டான். அல்லேலூயா. கவனிங்க, தேவன் மலையில மோசைக்காக சில காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. பிசாசானவன் தந்திரமாக இங்க அந்த ஜனங்களை வச்சு அதை இழக்க வைப்பதற்காக சில தந்திரங்களை இவன் செய்கிறான். அல்லேலூயா. மோசே அங்க மோசைக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, நன்மை கொடுப்பதற்கு தேவன் அங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நான் அதை எப்படி சொல்றேன், அங்க மோசே தேவனிடத்திலிருந்து நன்மையை வாங்கி கொண்டிருக்கிறான், விடுதலையை வாங்கி கொண்டிருக்கிறான், ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கே கூடாரத்தில் இருக்கிற ஜனங்களை பிசாசானவன் அவர்களை பாவம் செய்ய வைக்கிறான், தீங்கு செய்ய வைக்கிறான். இதை நம்முடைய வாழ்க்கையில இப்படி எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா, ஆலயத்துல நாம் நல்லா ஆராதிச்சு தேவன் கொடுக்கிற விடுதலைய, தேவன் கொடுக்கிற நன்மைய, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை நம்ம வாங்கி கொண்டு இருப்போம். ஆனா பிசாசு வீட்டுல என்ன செய்வான் அப்படின்னா, வீட்டுல இருக்கிறவர்களே அல்லது நமக்கு தெரிஞ்சவர்களே அவன் அவர்களை தூண்டிவிட்டு என்ன செய்வான் அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்தை இழக்க வைப்பதற்கான காரியத்தை செய்வான். அல்லேலூயா. இப்ப மோசே கீழே இறங்கி வந்தோன்னு அவங்கள பார்த்த உடனே இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா தேவன் கொடுத்த கற்பலகைகளை ஒட்டச்சு போட்டான். அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருந்து வாங்கி கொண்டு போகிற விடுதலை, தேவ சமூகத்தில் இருந்து நம்ம வாங்கி கொண்டு போகிற தீர்க்க தரிசனம், வார்த்தைகள், சுகம், அற்புதங்களை நாம் வெளியே போகும்பொழுது பிசாசு அங்க சிலர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பான். எதுக்கு தெரியுமா? எதுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பான்? நம்ம பெற்றுக்கொண்டதை இழந்து போவதற்காக. அல்லேலூயா. பிசாசோட தந்திரம் என்ன தெரியுமா? இவங்க என்னை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஸோ போன உடனே என்ன செய்வான் அப்படின்னா நம்மளை கோபமான வார்த்தைகளை பேச வைப்பான். நம்ம குடும்பத்துக்குள்ள சோதரன் நம்மளை டென்ஷனாக்க பார்ப்பான். அல்லது ஏதாச்சும் ஒரு காரியத்தை பார்த்த உடனே நமக்கு கோபத்தை உருவாக்கி அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை பேச வச்சு இங்க வாங்கி கொண்டு போன ஆசீர்வாதத்தை, சுகத்தை, விடுதலையை இழந்து போக வச்சிருவான். அல்லேலூயா. மோசே அப்படிதான் செஞ்சான், இழந்துட்டான். ஆண்டவர் தன் கையாலேயே மரத்தை உண்டாக்கி, தன் கையாலேயே அந்த பலகைகளை உண்டாக்கி, தன் சொந்த கையாலேயே எழுதி கொடுத்த அந்த பலகைகளை அவன் மலையின் அடியிலே எரிந்து உடைச்சு போட்டான். இப்போ கவனிங்க,
தேவனுடைய கையினாலேயே செஞ்சு வாங்குற ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மோசே என்ன செஞ்சு தெரியுமா? மோசேட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பலகையை உண்டாக்கி கொண்டு வான்ட்டார். அடுத்து இவன் உட்கார்ந்து பலகைகளை ரெடி பண்ணி இப்போ மலை மேலே இந்த பலகையை தூக்கிக்கிட்டு போகிறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 80 வயசுல முதல்ல ஆண்டவர் கூப்பிடும் பொழுதே ஈஸியாக போயிட்டான். ஆண்டவர் கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துட்டான். வரும்பொழுது இறக்கம் தான், அதனால ஈஸியா என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். ஆனா போகும்போது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உயரம் ஏத்தம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய அப்படின்னா பலகைகளை நீயே ஆயத்தமாக்கி கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்போ இவன் என்ன செய்யற அப்படின்னா 2 பலகைகளை உட்கார்ந்து இவன் மரத்தை வெட்டி பலகைகளை செதுக்கி இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா இப்ப மலை மேல அவன் தூக்கிக்கிண்டு மலைக்கு மேல ஏற ஆரம்பிக்கிறான். அப்படின்னா எளிதாய் பெற்றத அவன் எளிதாய் இழந்து போயிட்டான். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதத்தை, தேவனிடத்திலிருந்து பெறுகிற நன்மையை, தேவன் நமக்கு கொடுக்கிறதை நாம் இழந்து போயிட்டோன்னு சொன்னா அடுத்து நாம் அதை பெறுவது மிக 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 கடினம். அல்லேலூயா. அதனால நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு அல்லது நீங்க நல்லா ஆராதிச்சுட்டு போகும் பொழுது ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருங்க, ஆண்டவரே என்னை கோபப்படுத்துற மாதிரி எந்த காரியமும் எந்த நபரும் என் கண்ணுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம வாங்கிட்டு போறத பிசாசு என்ன செய்வான், இலக்க வைக்கிறதுக்கான தந்திரத்தை செய்வான். நம்ம இங்க உட்கார்ந்து ஆண்டவர்ட்ட வாங்குறது அங்க இலக்க வைப்பதற்கு யாரையாச்சும் ஒருத்தர் ரெடி பண்ணிடுவான். சோ மோசே 40 நாள் இரவும் பகலும் இருந்து தேவனை முகமுகமாய் தரிசித்து வாங்கின ஆசீர்வாதத்தை, நன்மைய பாவம் செய்த ஜனங்களை பார்த்த பொழுது அவன் இழந்து போனான். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆலயத்தில் இருக்கும்போது நல்லா இருக்கான் பாஸ்டர், வீட்டுக்கு போன உடனே அவங்க செஞ்ச காரியத்தை பார்க்கும்பொழுது கோபம் வந்துடுது, கோபத்தில் ஏதாச்சும் பேசியிருந்தேன், சண்டை வந்துடுது பாஸ்டர். ஸோ நல்ல மைண்டையே அவுட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா அது எதுக்கு அப்படின்னா நீங்க தேவ சமூகத்தில் பெற்ற ஆசீர்வாதத்தை அவன் இழக்க வைக்கிறான். அல்லேலூயா. இவன் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா அவன் கோபத்துல அதை உடைக்காம அவன் போயிருந்தான் அப்படின்னா அவன் மறுபடியும் அவன் ஒரு பிரயாசப்பட கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? ஸோ அதான் சொல்லுவாங்களா, ஈஸியா கிடைக்கிறதுடைய வேல்யூ நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாது. ஈஸியா கிடைக்கணும் அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஸோ மோசேக்கு ஆண்டவர் தன் சொந்த கையாலேயே 40 நாட்கள் உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட பேசுறான், முகமுகமா உட்கார்ந்து பேசுறான். இந்த பாக்கியத்தை அவன் இழந்து போகிறான். ஆண்டவர் தன் கையால் எழுதி கொடுத்தத இன்னைக்கு ஆண்டவர் சிலரை பார்த்து இந்த காரியத்தை தீர்க்கமா சொல்றாரு. நீ நிறைய நேரத்துல நீங்க சபையில உட்கார்ந்து ஆராதிச்சு வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு சில முடிவுகள் சில தீர்மானங்களை எடுத்துட்டு போகும்பொழுது அதை உடைப்பதற்காகவே பிசாசு சிலரை உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றான். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிதானமாயிருங்க. நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா கோபத்துல தான் நம்ம ஆசீர்வாதத்தை நிறைய இழந்து போறோம். கோபத்துல தான் நம்முடைய நன்மையை இழந்து போறோம். கோபத்துல தான் தேவன் நமக்கு கொடுத்ததை நம்ம இழக்கிறோம். ஆண்டவர் நீங்க சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீங்க பெற்றுக்கொண்டு போகிறத என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. நம்ம தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு போகிறதை இழந்துடக்கூடாது. பிசாசு இழந்து போவதற்காக அவன் தந்திரம் செய்வான். ஆதாம் ஏவாள் தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த ஏதேன் தோட்டம், அந்த செழிப்பு, அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை எல்லாம் இழந்து போகுவதற்காக அவங்களோட தந்திரமா வஞ்சனையாய் பேசி அவங்களை இழந்து போக வச்சான். இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல வரும்பொழுது ஆண்டு உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க பேசும்பொழுது உங்க வார்த்தையெல்லாம் கேட்கிறாரு. உங்களுக்காக ஆயத்தமாக்கி உங்களுக்கான நன்மையை அவர் வார்த்தையின் மூலியமா கொடுக்கிறாரு. அந்த வார்த்தைய நீங்க 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 தீர்மானம் எடுப்போம். நம்ம ஆராதிக்கும் பொழுது இன்னைக்கு கேட்ட வார்த்தையை வச்சு நம்ம வீட்டுல போய் ஜெபிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். வீட்டுக்கு போனோன்னு அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா எண்ணத்தை போட்டு ஜெபிக்க அந்த ஜெபம் மைண்டே போயிடும். அந்த வார்த்தையே மறந்துடும். அந்த வார்த்தையை என்ன செஞ்சிடும்,
ஆண்டவர் பேசின வார்த்தையே மறந்துடும். பிசாசுக்கு அதுதான் வேணும், அந்த வார்த்தையை மறக்கணும். அந்த வார்த்தையை மறக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்ய வைப்போம்னா கோவப்பட வச்சிருவான். ஸோ அந்த வார்த்தை தாங்க நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். அந்த வார்த்தை தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தை தான் நம்மளை இன்னும் தேவனோடு கூட கிட்டி சேர வைக்கும். இந்த சீனாயிலிருந்து இவர்கள் கானானுக்குள்ள போகுத வரைக்கும் இந்த வார்த்தை தான் அவங்கள வழி நடத்தி கொண்டு போச்சு. அல்லேலூயா. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எப்படி வாழணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, எல்லாமே இந்த வார்த்தை தான். ஸோ இந்த வார்த்தையை இழந்துட்டா அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே இழந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை. ஸோ ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஒரு சின்ன கோபம் மோசே 40 நாள் பெற்ற எல்லாம் இழந்து போயிட்டான். சின்ன கோபம்தான், ஒரு நிமிஷ கோபம்தான். 40 நாள் இரவும் பகலும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு மலையின் மேல இருந்து ஆண்டவர்கிட்ட முகமுகமாய் பேசி வாங்கினா எல்லாத்தையும் சின்ன கோபத்துல இழந்துட்டான், ஒரு நிமிஷ கோபத்துல. அப்போ கோபம் ரொம்ப ஆபத்தானது. கோபம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக வைக்குது. மூத்த குமாரன் அப்பாட்ட சொல்லுவான், இளைய குமாரன் வந்த உடனே சொல்லுவான், என்ன சொல்லுவான் அப்படின்னா, எல்லாவற்றையும் இழந்துட்டு வந்த அவன் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அவன் கோபம், அவன் சொல்றான் நான் வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன். வசனம் சொல்ல, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவனா போக மாட்டேன்ட்டான், வீட்டுக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும். ஸோ இந்த கோபம் அவனை ஆசீர்வாதத்துக்குள்ள போக விடலை. இந்த கோபம் அப்பாவோடு கூட ஐக்கியமாக விடலை. இந்த கோபம் அப்பா கூட நெருங்க விடலை. ஸோ இந்த சின்ன கோபம்தான் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போக வச்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகளை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிசாசு சிலரை கொண்டு வருவான் உங்களுடைய கோபத்தை தூண்டி விடுவதற்கு, உங்கள் ஆசீர்வாதத்தை இழக்க வைப்பதற்கு. நீங்கள் அவனை பார்க்காதீங்க, நீங்கள் இந்த வார்த்தையை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை எழுப்பி நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 3வது நாளில் ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் பார்க்குறார். நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைக்கும் பொழுதே அவர் உங்கள் பக்கத்தில் வந்துருந்தார். அவர் பேச விரும்புகிற தேவன், உங்களோடு கூட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுகிறார். நீங்க பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாள் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை எப்போ என்கிட்ட பேசுவான், என் பிள்ளை எப்போ என்கிட்ட பேசுவா. அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நீங்க பேசினாதான் உங்களுக்கான சில நன்மைகள் அவரால் செய்ய முடியும். நீங்க பேசினாதான் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க பேசினாதான் தேவன் உங்களுக்காக ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற காரியத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட பேசவா. அவர் அழைக்கிறார், நீ என் கூட பேசவா, நீ என் கூட பேசவா. நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ எப்போ என்கிட்ட பேசுவ, எப்போ நீ என்கிட்ட பேசுவ, எப்போ என்கிட்ட பேசுவ. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எஸ் ஜீசஸ். அவர் சிலதை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எஸ் ஜீசஸ் லார்ட். ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம். வசனத்திலே வாசிக்கிறோம், உன்னத பாட்டில் வாசிக்கும் பொழுது அங்க நேசர் வாசல்ல வந்து கதவை தட்டும் பொழுது உள்ள இருக்கிறவள் சொல்லுவாள், இப்பொழுது என்னால் கதவை திறக்க முடியாது. நான் ஸ்தோத்திரம் இப்பொழுது என்னால் திறக்க முடியாது. நான் வஸ்திரங்களை மாற்றிவிட்டேன். ஸ்தோத்திரம். இப்பொழுது என் பாதங்களை நான் கழுவி விட்டேன். நான் மறுபடியும் எப்படி நான் அழுக்காக்குவேன் என்று சொல்லி நிறைய சாக்கு போக்கு சொல்றா. நேசர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறாள். அவர் கூப்பிடுகிறார், என் மணவாளியே என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் அவள் சொல்லுகிறாள், சத்தத்தை கேட்கிறாள்,
தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாள். அவர் சொல்றார், என் பிரியமே, என் புறாவை, என் உத்தமையே, கதவை திற அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்றாள், நான் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் அதை எப்படி நான் அழுக்காக்குவேன் என்று சொல்லி அவர் கரத்தை நீட்டி கூப்பிடுகிறார். ஆனாலும் அவள் கதவை திறக்கல. ஆமென். ரொம்ப நேரம் கழித்து அவள் கதவை திறந்து வெளியே வரும்பொழுது அங்கே நேசர் இல்லை, அவர் போய்விட்டார். இவள் பின்னாக செல்லுகிறாள். அந்த தெருக்கள் எல்லாம் அலைந்து போகிறாள். இப்பொழுது நேசரை கூப்பிடுகிறாள். ஆனால் பதில் எதுவுமே இல்லை. அங்க நகரில் திரிந்து அலைந்து திரிகிற காவலாளிகள் இவளை பிடித்து அடித்து காயப்படுத்துகிறார்கள். கவனிங்கள், இன்னைக்கு ஆண்டவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டி அழைப்பதை போல் அழைக்கிறார். சில நன்மைகளை கொடுக்கும்படி அவர் அழைக்கிறார். அவர் சத்தத்தை கேட்கிற நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு நிறைய எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்னால் ஜெபிக்க முடியல சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ கதவை திறப்பாய் என்று சொன்னார். உனக்கான சில நன்மைகளை நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கான சில ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன், உனக்காக என் கரத்தினால் சில நன்மைகளை நான் ஆயத்தமாக்கி கொண்டு வந்திருக்கிறேன், அதை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டு சொல்ல, நீ சாக்கு போக்கு சொல்லாத. நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன், உன் கூட பேசுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன். சீனாய் மலையில உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன், ஜெப நேரங்கள்ல உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஆதி நாட்களில் ஜெபித்த அந்த அதிகாலை ஜெபங்கள் எங்க போனது? 4 மணிக்கு 3 மணிக்கு எழுப்பின ஜெபங்கள் எங்க போச்சு? இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நான் அதே போல ஒவ்வொரு நாளும் அந்த நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல வந்து நான் உன்னோடு பேச நான் காத்திருக்கிறேன். அமேஸ்வரன், நீ இழந்து போனதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காத, நீ மீண்டும் என்னுடைய சமூகத்துக்கு திரும்பி வா. நான் உனக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறவைகளை நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நான் வந்திருக்கிறேன். இந்த 3வது நாள் ஜெபத்துல அமேஸ்வர ஆண்டவர் வந்திருக்கிறார், உங்களோடு கூட பேசும்படி வந்திருக்கிறார். உங்களோடு கூட அமேஸ்வர உறவாடும்படி வந்திருக்கிறார். உங்களுக்காக சில நன்மைகளை கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஆண்டு சொல்லுங்க, நான் கோபத்தினால நிறைய இழந்துட்ட ஆண்டவரே, என் கோபத்தினால நிறைய நீங்க தந்த நிறைய நன்மைகளை நான் இழந்துட்ட ஆண்டவரே, என் கோபத்தினால நான் உங்களோடு கூட இருக்கிற உறவையே நான் இழந்துட்ட ஆண்டவரே, இன்னைக்கு அதை நான் மறுபடியும் சரி செய்து கொள்ள வந்திருக்கிறோம்பா. அதை இன்னைக்கு நான் மறுபடியும் சரி செய்து கொள்ள வந்திருக்கிறோம்பா. எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. கோபத்தினால இழந்ததெல்லாம் போதும், கோபத்தினால இழந்த உறவுகள் போதும், கோபத்தினால ஆசீர்வாதங்கள் போதும். இன்னைக்கு நான் மறுபடியும் சமூகத்துல வந்திருக்கிறோம்பா. இனி நான் கோபப்பட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை தாங்கப்பா. மோசேயை போல உம்மோடு கூட உறவாடுகிற பாக்கியத்தை தாங்க. மோசேயை போல உம்மோடு பேசுகிற பாக்கியத்தை தாங்க, உங்களை தரிசிக்கிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். நீ தருவீராக. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, மோசேட்ட ஆண்டவர் எழுதி கொடுத்தா. ஆமென். முகமுகமாய் தரிசித்து பேசின மோசே, ஆனா இப்பொழுது அவர் கற்பலகைகளை கொண்டு போய் தேவன் சொல்ல சொல்ல கேட்டு எழுத ஆரம்பித்தான். ஆமென். தேவனோடு முகமுகமாய் தரிசித்தவர் ஒரு கோபத்தினால இப்ப தேவனை தரிசிக்க முடியல, தேவனை பார்க்க முடியல, தேவனோடு முகமுகமாய் பேச முடியல. ஒரு கோபம் தேவனுக்கும் இவனுக்கும் இருக்கிற சில உறவுகளை துண்டித்து போட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன் கோபத்தை எடுத்து போடு. ஆமென். கோபம் தான் உன்னால் என்னை தரிசிக்க முடியல, உன் கோபம் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியல, உன் கோபம் தான் உயர்வை பெற முடியல, உன் கோபம் தான் விடுதலையை பெற முடியல, உன் கோபம் தான் ஆமென் மாற்றத்தை பெற முடியல, உன் கோபம் தான் சுகத்தை பெற முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ எடுத்து போடுவாய் என்று சொன்னார். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய, உனக்கு ஒரு நன்மை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். ஷடரக துடபர பலபலபா ஓரி சந்தரபக துடபலபலபா. Thank you மாஸ்டர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. மோசே ஒரு கோபம்தான், அவன் எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு ஓடினான். மோசேயோட கோபம்தான், அவன் வனாந்தரத்துல 40 வருஷம் கஷ்டப்பட்டது அவனுடைய கோபத்தினாலதான். அவன் இந்த கோபம் இல்லைன்னா அந்த வனாந்தரத்துக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த கோபம் இல்லைன்னா அந்த வனாந்தரத்துல போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கோபம் இல்லைன்னா அப்பா அம்மாவை பிரிஞ்சு போயிருக்க வேண்டாம். அந்த கோபம் மோசேயோட வாழ்க்கையை வனாந்தரத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு அந்த கோபம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக வச்சிருச்சு. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம். அன்னோட்ட கடைசியா ஒப்புருவாங்களேன், இனி நீங்க கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் இழக்க மாட்டேன், நீங்க கொடுக்குற ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டேன், உங்க கூட இருக்கிற என் உறவை நான் இழக்க மாட்டேன். அற்ப ஆசைக்காக, சின்ன சந்தோஷத்துக்காக பெரிய தெய்வத்தை இழந்தா அடுத்து வருகிற ஆபத்துகளில் அவர் எப்படி விடுதலை ஆக்குவார், அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார். நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சத்துருக்கள் வந்தாலும் அதை ஜெயிக்கிற பலன் உண்டு. எத்தனை பலவான் வந்தாலும் அதை ஜெயிக்கிற பலன் உண்டு. எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் அதை ஜெயிக்கிற பலன் உண்டு. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதை ஜெயிக்கிற பலன் உண்டு. ஆவியானுடைய பலன் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும், ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும், நமக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் வசனம் சொல்லுகிறது,